கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் மனமொத்து வாழ்வார்கள். டிவர்ஸ் என்பதே ஆகவே ஆகாது. 100% இவர்களுக்கு டிவர்ஸ் ஆகாது. இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பும் திட்டப்படி திருமணம் செய்து கொண்டால். இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் இந்த கேரண்டியை கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்திருக்கார்கள் என்றால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக பஞ்சாங்கப்படி திருமணம் செய்தால் ஒரு சிலருக்கு அது சாதகமாக இருக்கும். ஏனென்றால் நவகிரகங்கள் 9 வகையாக இருக்கிறது. 24 மணி நேரத்துக்குள் 24 ஓரைகள் இருக்கிறது. ஆக இன்னைக்கு நல்ல சிரித்து கொண்டு உறவாடியவர்கள் நாளைக்கு வெறுப்பை தேடிக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அன்றைய சூழ்நிலை, அன்றைய கிரக நிலையின் காரணம். ஆக இந்த திருமண நாட்கள் உங்கள் இருவருக்கும் நல்ல கிரக நாட்களாக அமைந்தால் உங்களுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கும். உங்களை காப்பாற்றக்கூடிய சந்ததிகள் பிறக்கும். தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில். ஒருவருக்கு 2ஆம் நட்சத்திரத்திலோ 4ஆம் நட்சத்திரத்திலோ 6ஆம் நட்சத்திரத்திலோ 8ஆம் நட்சத்திரத்திலோ பிறந்த குழந்தை நீங்க காப்பாற்றவே வேண்டாம் என்று அந்த குழந்தையை அடித்தாலும், நீங்க அந்த குழந்தையை உதாசீனம் படுத்தினாலும் அந்த குழந்தை உங்களை காப்பாற்றும். அதுவே உங்களுக்கு கதை நட்சத்திரமான 3ஆம் நட்சத்திரம், 7ஆம் நட்சத்திரம், 21ஆம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற குழந்தை நீங்க என்னதான் தங்கத்தட்டில் அதுக்கு தாளாட்டி சீராட்டி வளர்த்தாலும் நீ பெத்த நீ வளர்த்த இதையெல்லாம் சொல்லி காட்டாத என்று சொல்லும். இயற்கை ஜோதிடத்தில் முன்கூட்டியே இவர்களுக்கு இந்த பாடத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதால் வாழ்வில் இவர்கள் விரக்தியை சந்திக்க தேவையில்லை. ஏனென்றால் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம குழந்தை காப்பாத்தாதா அப்படின்னு அந்த நேரம் கொஞ்சம் கிள்ளி அடிக்கும், மன வேதனைப்படும். அதற்கப்புறம் அவர் மனதை தேர்த்தி கொண்டு தனக்கென்று சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு செய்து நல்லபடியாக அவர்கள் தன் வாழ்நாளில் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். ஒரு ஜோதிட குருஜி இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த பரிகாரம் செய்தால் சரியா போயிடும், அந்த தோஷம் கழித்தால் சரியா போயிடும் என்பதெல்லாம் பொய்யான விஷயமாகும். ஏனென்றால் நட்சத்திர வாயிலாகத்தான் எல்லாமே நடக்கிறது. ஆக நம்மளுடைய பிறப்பின் அடிப்படை என்ன, நம்மளுடைய கிரக நிலை என்ன, நம்மளுடைய நிலைகளை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வது, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு வாழ்வதுதான் வருமுன் காப்போம். இப்படி பல விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கிறது. எல்லாமே வீடியோல சொல்ல முடியல, வீடியோ லெங்தா போகுது. அதனால இன்னும் இதை விரிவாக்கமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஆக எதிர்காலத்தை நாம சரியாக தெரிந்து கொண்டோம் என்றால் நாம எடுத்து வைக்கும் அடி சரியாக இருக்கும். கண் தெரியாத கூடருக்கு தடியை கொடுத்தது போலதான் அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள சில நாட்கள். ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் முடிவு பண்ணி கொடுக்கக்கூடிய நாட்கள் கண் இல்லாதவனுக்கு கண்களையே கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆக ஒரு மேன் பவருக்கு தேவையானது ஐ பவர். அந்த ஐ பவரை கொடுப்பதுதான் வருமுன் காப்போம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று உங்களுக்கு எந்த மாதிரியான திசைகள் நடந்தாலும், எந்த மாதிரி வீழ்ச்சிகள் வந்தாலும் அதில் களங்கம் இல்லாமல் தன் மனதை திடப்படுத்தி, எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் மன நிம்மதி. இந்த மன நிம்மதி எப்படி கிடைக்கும் என்றால் எதையும் முன்கூட்டி எச்சரிக்கையாக செயல்படும் போது விரக்தியிலிருந்து நம்ம வெளிவந்துடுவோம். அதாவது தோல்வி அடைவதை நம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வோம். ஒருவன் தோல்வி அடையாமல் இருந்தாலே அவனுக்கு வெற்றி இலக்கு ஈஸி தான்.